எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க லோக்கி. நம்ம வந்து நேத்து டக் நம்பர் பத்தி பார்த்துருப்போம். அதாவது வரக்கூடிய சிங்கிள் டிஜிட், இல்ல டபுள் டிஜிட், இல்ல ட்ரிபிள் டிஜிட்ல வந்துட்டு நம்மளுக்கு 0 பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதுதான் வந்து டக் நம்பர். அதர் தேன் 0 நம்மளுக்கு மத்த நம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா, அது வந்து நாட் அ டக் நம்பர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட புரோகிராமிங் லாஜிக் தான் வந்துட்டு நம்ப டிரைவ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆட்டோமாட்டிக் நம்பர் வந்துட்டு நம்ப புரோகிராமிங் லாஜிக்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ, எப்பயும் போல ஒரு கிளாஸ வந்து நானு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நானு ஒரு கிளாஸ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மெயின் மெத்தட உள்ள கொண்டு வந்துக்கிறேன் கைஸ். ஆட்டோமார்பிக் நம்பர்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு 5 ஸ்கொயர் வந்துட்டு எடுத்துக்கோங்களேன். 5 மல்டிப்ளைட் வித் 5 நம்மளுக்கு வந்துட்டு 25ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள்ல நான் 5 குடுத்துக்க போறேன். அதேபோல இன்னொரு வேரியபிள்ல வந்து அதோட ஸ்கொயர் நம்பர எடுத்துக்க போறேன். ஸோ, 25ன்னு சொல்லிட்டு இருக்கும். nல வந்து இப்ப 5 இருக்கு. ஸ்கொயர்ல வந்து 25ன்னு இருக்கு. n ஓட 5யும் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய 25யோட கடைசி டிஜிட்டான 5யும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர். இதே எனக்கு வந்து 25 ஸ்கொயர் நம்ம எடுக்கும்போது, 25 மல்டிப்ளைட் வித் 25 எனக்கு என்ன கிடைக்கும்னா, 625ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கும். இது பார்க்கும்போதும் பாருங்க கைஸ், nல 25 இருக்கு. ஸ்கொயர்ல வந்து 625 இருக்கு. அப்படி இருக்கும்போது nல இருக்கக்கூடிய கடைசி டிஜிட் 5. தென் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய கடைசி டிஜிட்டும் 5 தான். அது ஈக்குவல் ஆகும்போது எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். இதோட புரோகிராமிங் லாஜிக்க தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு டிரைவ் பண்ண போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்டிஜர் nன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு வந்து 5ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் இன்டிஜர் எஸ்கியூ வந்துட்டு என்னன்னா, n மல்டிப்ளைட் வித் n அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். தென் வொயில் கண்டிஷன் வந்து நம்ம எப்பயும் போல நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். வொயில் கண்டிஷன் வந்துட்டு n நாட் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு உள்ள வரணும். ஸோ, இன்னொன்னு வந்து என்னன்னா, பூலியான் வந்து நானு டிக்ளேர் பண்ணிக்கிறேன் கைஸ். பூலியான் வந்துட்டு என்னன்னா, ஆட்டோமார்பிக்ன்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ட்ரூவா இருக்கணும் கண்டிஷன். ஸோ, இப்போ வொயில் கண்டிஷனுக்குள்ள வந்துடலாம். இதுவெல்ல வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, எப்பயும் போல நான் வந்துட்டு ஒரு டிஜிட்டா தான் எடுத்து செக் பண்ண போறோம். இன்ட் டி வந்து என்னன்னா, nக்கு நான் குடுத்துர்றேன் மாடுலஸ் 10 ஒரு டிஜிட் எடுக்க போறோம். தென் எஸ்கியூக்கு நம்ம எடுக்க போறோம். அதனால இன்ட் எஸ்கியூ இஸ் ஈக்குவல் டூ நம்ப எஸ்கியூடின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அது வந்து எஸ்கியூ மாடுலஸ் 10ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது 2 வந்து நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஆட்டோமார்பிக்கா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா நான் குடுக்குறேன். டி நாட் ஈக்குவல் டூ எஸ்கியூடியா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஆட்டோமார்பிக் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அங்கேயே நான் பிரேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலா n வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனால, அத வந்து வெளியில தள்ளிர்றேன். தென் எஸ்கியூ வச்சு பெர்ஃபார்ம் பண்ணத வெளியில தள்ளிர்றேன். ஏன்னா, அடுத்த லூப் இன்கேஸ் வரணும்னா, நம்ப ஒரு டிஜிட்ட எடுத்துட்டு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ப வெளியில அனுப்பிட்டு அடுத்த டிஜிட்ட நம்ப ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ, இப்போ வந்து ஃபைனலா நான் இஃப் கண்டிஷன்ல நம்மளுக்கு ஆட்டோமார்பிக்கா இருந்துச்சுன்னா, ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இல்லன்னா எல்ஸ் கண்டிஷன்ல நாட் அன் ஆட்டோமார்பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றேன். வைல் இட் இஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். நாட் ஆன் ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நானு பிரிண்ட் பண்றேன். ஸோ, இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இத நான் 25 நான் இனிஷியலைஸ் பண்ணி பார்க்க போறேன். 25 இனிஷியலைஸ் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர் வந்து அச்சீவ் ஆகுது. இத நான் 24ன்னு குடுத்து பார்க்க போறேன். இது வந்து நாட் அன் ஆட்டோமார்பிக் நம்பர் கரெக்ட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இந்த கோட் வந்து நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 2 விதமா பண்ண போறேன் கைஸ். ஃபர்ஸ்ட்டு 5 அப்புறமா அதோட ஸ்கொயர் 25 அத வச்சு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட்டு 25 அதோட ஸ்கொயர் வந்து 625 அத வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, nல வந்துட்டு எனக்கு 5 இருக்கும். தென் அதோட ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு 25ன்னு சொல்லிட்டு எனக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். தென் இங்க வந்து கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ட்ரூவா இருக்கு. லூப்குள்ள வரதுக்கு n வந்துட்டு ஈக்குவல் டூ 25 இருக்கிறனால எனக்கு கண்டிஷன் ட்ரூ. அதனால எனக்கு உள்ள வந்துரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஜிட் எடுத்துக்கிறோம். 5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதுலயும் வந்துட்டு நம்மளுக்கு 25ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டான 5 எடுத்துக்கிறோம். 5 ஈக்குவல் டூ 5 அதனால இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ் ஆயிடும்.
ஸோ இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆனனால எனக்கு ஆட்டோமாட்டிக்கில் ட்ரூ கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 வந்து வெளியில் தள்ளிடுறோம். அதே போல் எஸ்கியூவில் இருக்கக்கூடிய 5ஐயும் நம்ம வந்துட்டு வெளியில் தள்ளிடுறோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஆட்டோமார்பிக் நம்பரில் வந்துட்டு எனக்கு ட்ரூ கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ட்ரூன்னு தான் இருக்குது. அதனால் எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே நான் வந்து அடுத்த நம்பர் வச்சு நான் சொல்லப் போகிறேன். அதாவது நான் இப்போ வந்து 25ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 25 நம்மளுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு 25ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு என்னன்னா 625ன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். ஸோ எப்பயும் போல் எனக்கு ட்ரூ தான் கண்டிஷனு. அதுக்கப்புறமா இந்த ஒயில் லூப்பில் வந்துட்டு n வந்து 25ஆ இருக்கிறனால எனக்கு வந்து ஒயில் லூப்பில் சாரி கைஸ், இதுக்கு முன்னாடி இங்கே 5 தான் இருந்துக்கும் n. நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். n வந்துட்டு இப்போ எனக்கு 25ஆ இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 5 வச்சு நம்ம ஃபுல்லா நம்ம ஆப்பரேஷன்ஸ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு இத வச்சு நம்ம சொன்னோம். இப்போ வந்து 6-5 வச்சு நம்ம சொல்லப் போறோம். ஸோ எனக்கு வந்து n = 25ன்றனால எனக்கு ட்ரூ ஆயிட்டு, எனக்கு லூப்க்குள்ள போகுது. எப்பயும் போல 5 வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிறோம். எஸ்கியூவோட 5 ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிறோம். அதாவது Dல வந்து 25 இருந்துச்சு. 25ல 5யோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்ம எடுத்துக்கிறோம். எஸ்கியூடில வந்துட்டு நம்மளுக்கு 625ன்னு இருந்திருக்கும். 625யோட 5 டிஜிட் ஆன 5 வந்து நம்ம எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து D நாட் ஈக்குவல் டு எஸ்கியூடியா இருந்தா தான் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும். இது வந்துட்டு 5 ஈக்குவல் டு 5ஆ இருக்கிறனால எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸு. அதனால நம்மளுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போல 5 வந்துட்டு நம்ம வெளியில தள்ளிடுறோம். அதே போல எஸ்கியூடியோட 5யும் நம்ம வெளியில தள்ளிடுறோம். வெளியில தள்ளுறனால நம்மளுக்கு ஃபைனலா ஆட்டோமார்பிக் வந்துட்டு ட்ரூ தான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 25 வச்சு நம்ம பண்றப்பயும் நம்மளுக்கு ட்ரூன்னு தான் சொல்லிட்டு ஆட்டோமார்பிக் நம்பர் ட்ரூ. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமார்பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருது. இதோட 10 தடவை சொல்லியிருப்போம் போல. பரவால்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணது n வந்து 5ஆ இருந்துச்சு. தென் எஸ்கியூ வந்துட்டு 25. அதனால ஆட்டோமார்பிக் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணது 25. nல வந்து 25ஆ இருந்துச்சு. எஸ்கியூல வந்து நம்மளுக்கு 6-5ஆ மாறுச்சு. அதோட மல்டிப்ளிகேஷன்னால, அதாவது ஸ்கொயர். ஸ்கொயர் ஆஃப் 25 6-5. ஸோ இத நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஒரு ஆட்டோமார்பிக் நம்பர் தான் சொல்லிட்டு நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபைனலா ஆட்டோமார்பிக் நம்பரோட ப்ரோகிராமிங் லாஜிக் வந்து பார்த்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ். பாய்.